வணக்கம் சரிங்களா. நிச்சயமாக கோவை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட துடிலூர் காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வருபவர் வினோத்குமார். இவர் வயது 35. இவர் கடந்த 15ஆம் தேதி சக போலீசாருடன் இணைந்து வெள்ளக்கிணறு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு அருகே 23 வயது இளம்பெண் மற்றும் அவரது ஆண் நண்பருடன் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளார். உடனே காவல்துறையினர் அந்த 2 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்பொழுது காவல்துறை வினோத்குமார் அந்த இளம்பெண்ணை தனியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினார். அவர் அழைத்துச் சென்ற பகுதியில் யாரும் இல்லாததால் அவர் அந்த இளம்பெண்ணிற்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தனது ஆண் நண்பரிடம் ஓடிச் சென்று தனக்கு நடந்ததை கூறி அழுதுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த இளம்பெண்ணின் ஆண் நண்பன் காவல்துறையினர் உயர் அதிகாரிகளை சந்தித்து புகார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் வினோத்குமார் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வினோத்குமார் மீது துடிலூர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வினோத்குமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த இளம்பெண் மீதான பாலியல் தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் ஆண் நண்பருடன் தனியாக நின்று இளம்பெண்ணை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று காவல்துறையினர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பொதுமக்கள் இடையே மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.